ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். இது என்னைக்கு எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மார்னிங் எடுத்த வீடியோ தான். 5:45க்கு அப்படியே எழுந்து வெளில வந்தேன். அப்போ தான் லைட்டாக விடிஞ்சிருந்தது. நிலா கூட அப்படியே இருந்தது. மாடு எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டே நின்றுட்டு இருந்தது. ஓப்பன் பண்ணி விடலான்ட்டு போனேன். அப்போ தான் எப்போதுமே ஆக்சுவலாக எழுந்திருக்கிற டைமே 5:30 5:45க்கு எப்போதும் எழுந்திருவோம். டெய்லியுமே பழக்கமாயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நைட்டு அடித்த சூறாவளி காற்று, அவ்வளோ ஒரு காற்று, அவ்வளோ மழை. எங்கேருந்து தான் இப்படி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் இந்த மழை காற்று எங்கேருந்து வந்துச்சுன்னு கண்டிப்பாக தெரியல. அவ்வளோ குப்பை இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஃபுல்லாக அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. அதுக்கும் எங்கேருந்தா வந்து தெரில. இவங்க எப்போ வந்து படுத்தாங்கன்னு தெரில. எல்லாம் படுத்து வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு மார்னிங் போயிட்டு இருந்தது. அப்புறம் இவங்கெல்லாம் ஏன் இப்படி ஒடியாடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? என்ன தீனி போடல, அதனால தான் இப்படி காலை சுற்றி சுற்றி ஒடியாடுறாங்க. போட்டால் மட்டும்தான் எட்டக்கு போவாங்க. அவங்களுக்குமே தீனி எழுதி வச்சுட்டு அப்புறம் பால் கறக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக மார்னிங். அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சாம்பார், வத்த பொரிச்சு இன்றைக்கி தயிர் ஊற்றி சாப்பிட்டு இன்றைக்கி லன்ச் முடிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் சாப்பிட்ட டைமிங்கும் பார்த்திங்கன்னா 4:00. ஆக்சுவலாக காலையிலே எழுந்ததுனால இந்த மழை பெஞ்சாலே ஒரு மாதிரி சளி பிடிச்சிட்டு தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. யார் யாருக்கெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் அப்புறம் என்ன 4:00 சாப்பிட்டு முடிச்சுட்டு 4:30க்கு பால் கறக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோ டாட்டா, பை பாய்.